ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்காய சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெங்காய சட்னி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும், அந்த மாதிரி செய்வாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 பேர் நல்லா தாராளமாக இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். பூண்டு ஒரு 5 பல் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா பூண்டு விலை ரொம்ப அதிகமாக 600 ரூபா பக்கம் போயிடுச்சு. வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த வெங்காயம் சட்னிக்கெலாம் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. மிதமான அனல் வச்சுட்டு அப்படியே வருங்க. நல்லா வறுபட்டோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அனல் லோவில் வச்சு வறுத்துக்கோங்க, அப்போ தான் பதமாக வறுபடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. புளியும் அதே மாதிரி அளவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இந்த பருப்பு நல்லா கருக விடாமல் அந்த மிளகாயும் பதமாக வறுபட்டோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வறுபட்டோடனே எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை பார்த்து ஒரு கரண்டி வச்சுட்டு மெதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஆயிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ஒரே சட்னி மட்டுமே போதுங்க. இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 4 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுலேயே சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கனாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்தளவு வதக்குனா போதும். இப்போ ஒரே ஒரு தக்காளி நான் இது கூட சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளி சேர்த்து வதக்கும்போது வெங்காய சட்னியோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். சின்னதாக ஒரே தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்க்கக்கூடாது. அப்புறம் கார சட்னி டேஸ்ட் வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வதக்கினோடனே இது நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் வரமிளகாய் உளுந்துலாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சோடனே அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் நான் சேர்க்கல, அப்படியே அரைச்சிக்கிறேன். அரைச்சதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஜாரில் எல்லாம் மாற்றியாச்சு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமே அரைக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்குது, அதிலே நல்லா அரைப்பட்டுரும். இந்தளவு நல்லா அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். தேவைப்பட்டால் இது கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இல்லை அப்படியேவும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கிறேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தோசை ஊற்றின கல் நல்லா சூடாக இருக்குது, அதிலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு அந்த தாளிப்பு எடுத்து நம்ம சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெங்காய சட்னி தயாராகிடுச்சு. இந்த ஆனியன் சட்னி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. நானும் 2-3 வகையாக செய்வேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.